செவ்வாய் வீடு இதில் மாந்தி இருந்தால் விருச்சிகம். இப்ப நம்ம அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ன்னா அதிர்ஷ்டம். எல்லாரும் கண்டம்னு சொல்லுவோம், நான் சொல்லுவேன் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் ஒருத்தனை தேடி வருது, அது இஷ்டமா வருது அப்படின்னா அது 8ஆம் இடம் பலமாக இருந்தால் மட்டும்தான். அப்போ இந்த 8ஆம் இடத்தில் மாந்தி இருந்து, அதுவும் செவ்வாயோட வீடு, சந்திரன் அங்க நீசமாகக்கூடிய இடம், செவ்வாய் பலமாகக்கூடிய ஒரு இடம், சரிங்களா? அப்ப அந்த இடத்துல விருச்சிகத்துல இருந்தா ரகசிய மாந்தி இருந்தா ரகசிய எதிரிகள் உண்டாவாங்க. உங்களுக்கே தெரியாது, உங்களை அழிக்கணும்னே அப்படியே கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க. அவன் வளர்ந்துட்டானா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிரிகள், ரகசிய எதிரிகள். ஆகவே நாங்க ரகசியம்னு சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஒண்ணு மறைக்கப்படுது அப்படின்னா அது 8ஆம் இடம். அப்ப ரகசியங்கள் அந்த இடத்துல இருக்கு. அப்ப ரகசிய எதிரிகள். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், மாந்தினா எகென்ஸ்ட். அப்ப எதிரிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம். மனக்கசப்பு, நல்லா பழகிட்டு இருந்துருப்பீங்க, நல்லா அடிக்கடி மனக்கசப்பு. இப்போ அதுல மாந்தி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடிக்கடி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். மனக்கசப்பு ஆகிட்டே இருக்கும். நான் நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே பேசினேன், எது பேசினாலும் சண்டை வருது, சங்கடம் வருது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஆராய்ச்சி துறையில் வெற்றி அடைவாங்க. ஆராய்ச்சி துறையில யாராவது ஏன்னா அதுவே ரகசியம். ஆராய்ச்சினா என்ன, ஆழ்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்றது, என்ன இருக்குன்னு நோண்டி நோண்டி பாக்குறது. அப்ப ஆராய்ச்சினா உள்நோக்கு பார்வை. அப்ப பார்க்கும்போது நீங்க வெற்றி அடைஞ்சிடுவீங்க, புரியுதுங்களா? ஒரு கெட்டதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல மாந்தி இருந்தா ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலமான ஒரு விஷயமும் இருக்கு, வெற்றி அடைவாங்க. அப்போ மேலோட்டமா ஒரு விஷயத்த பார்க்காதீங்க, ஆழமா பாருங்க. அப்ப நம்ம மனக்கசப்பு ஏன் வருது, போய் உள்ள ஆழமா நம்மளுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நம்ம ஏன் நம்மளுக்கு ரகசிய எதிரிகள் வராங்க, எதிரிகளே இல்லைன்னு நினைக்கவே கூடாது. இதுல மாந்தி இருந்தா என்னை சுத்தி எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும், அதுல இருந்து தப்பிக்க முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே உண்டு பண்ணும். அப்ப இதுக்கு காளி அங்காளம்மன் வழிபாடு. காளி தேவி, காளிதான் ஆங்கார தெய்வம். அப்போ இந்த காளி தேவி வழிபடுங்க. அது எப்படிப்பட்ட காளி, வனத்தில் இருக்கக்கூடிய காளி, வனபத்ரகாளி, காடு தோட்டம் அப்படி இருப்பாங்க இல்லையா, அதுல வனத்தில் இருக்கக்கூடிய காளி தேவி. வனம் என்றால் என்ன, அனைத்து மூலிகைகளும் கலந்தது, செல்வ செழிப்போடு இருக்கு. அப்ப இந்த வனம் அப்படிங்கக்கூடியது மிருகங்கள் இருக்கலாம், மிருகங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, அனைத்து ஜீவராசிகளும் இருக்கக்கூடியது. அப்ப வனம் காக்கும் காளிக்கு ரொம்ப பலம் அதிகம். அப்போ இந்த காளி தேவியை வழிபடும் போது இந்த மாந்தி தோஷம் விடுபடும். அடுத்து அங்காளம்மன், அங்காளம்மனுடைய அங்காள பரமேஸ்வரி அம்மனை நீங்க வழிபடுறது சிறந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த 8ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுதான் குழந்தை ஸ்தானம். குழந்தை, ஒரு சந்திரன் அங்க நீசமாகுது, அடுத்தது சந்திரன் நீசமாயிடுச்சு. இப்ப விருச்சிகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல ஹை லெவல்ல வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா போதும், ரொம்ப கூர்மையான அறிவு. விருச்சிக ராசியில பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூர்மை அதிகம், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நரம்பு பிரச்சனைகளும் இருக்கும். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களா இருப்பாங்க. அப்ப அந்த மாந்தி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் மாறி உங்களுக்கு டவுன் பண்ணிடும், ஓகேவா? அப்ப இந்த காளி தேவியும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. அதே சூட்சம வழிபாடு நம்ம எங்க கொண்டு வந்திருக்கோம், சூட்சம வழிபாடு விருச்சிக ராசிக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அனுஷ நட்சத்திரம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கழுத்து வலி இருக்கும், ஒரு வெட்டு தழும்பு இருக்கும், குக்கர் சூடு, சைலன்சர் சூடு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்ப இந்த அனுஷ நட்சத்திரம், அனுஷங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தினால திருப்பாம்புபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. திருப்பாம்புபுரம் சென்று, திருப்பாம்புபுரம் அப்படிங்கக்கூடிய நெட்ல அடிங்க, அந்த இடத்துக்கு போய் 12 நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றி வர வேண்டும். திருப்பாம்புபுரம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த விருச்சிக ராசி இருக்கிறவங்க அனுஷ நட்சத்திரத்தினால
திருப்பாம்புபுரம் சென்று 12 நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். சரி, எங்களால் இது போக முடியல, எல்லாருனாலும் போக முடியல, நாங்கள் வயசானவங்க, இல்லை நாங்கள் சின்ன பசங்க, நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, எங்களை யார் கூப்பிட்டு போவாங்க, இப்படிலாம் இருக்கீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அப்படி சொல்ற அப்படின்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பராயர், முனீஸ்வரர் இருக்காங்க இல்லையா, அது மரத்தடி, கூரையே இருக்கக்கூடாது. தேர்ந்தெடுத்துக்கோங்க. கூரை இல்லா தெய்வம். அவங்களுக்கு மேல் கூரையில எல்லாமே சும்மா மரத்தடியில ஒரு செவுரு மட்டும் கட்டியிருப்பாங்க. அப்படி கருப்பராயர், முனீஸ்வரர் இவர்களுக்கு 12 தீபம் அனுஷ நட்சத்திரத்துல சாயந்தரமா ஏத்திட்டு வாங்க. எப்பவுமே இவங்களுக்கு போகும்போது கருப்பராயர் முனீஸ்வரருக்கு சாயந்தரம் சூரியன் மறைந்த பிறகு அந்த தீபம் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏதாவது ஒண்ணுக்காக வேண்டிட்டு இருக்கீங்க, அட ஜாக்பாட்டே இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, நான் இது வந்துட்டா எனக்கு ஜாக்பாட் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை 6 மாத காலம் நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. உங்களோட வம்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ இந்த திருப்பாபுரம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போக முடியலன்னா கூரையில்லா முனீஸ்வரரு, கருப்பராயர் இவங்க 2 பேர் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு 12 தீபம். 12ங்கிறது உங்க ராசி ஃபுல் கட்டம், புரியுதுங்களா? அப்ப இந்த ராசி ஃபுல் கட்டத்தை ஒரு ஃபுல்லான ஒரு அமைப்பை கொண்டு வர்றதுக்கு இந்த 12 நல்லெண்ணெய் தீபம், அனுஷ நட்சத்திரத்துல நல்லெண்ணெய் தீபம். சரி, இந்த கரங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எள்ளு உருண்டை. இந்த நீங்க எங்க போனாலும், அங்க போனாலும் சரி, இல்ல இங்க கருப்பராயர் பண்ணணும். எள்ளு உருண்டை 12 எல்லால் செய்த ஒரு தின்பண்டம், அதை எல்லாரும் செய்த ஒரு ஸ்வீட். அதை நீங்க கடையில வாங்கிக்கலாம், இல்ல நீங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அது மெயினானது கருப்பு எள்ளு. இந்த எள் உருண்டையை தானமாக கொடுக்க வேண்டும். யார் எத்தனை பேத்துக்கு கொடுக்கணும்? 12 பேத்துக்கு கொடுக்கணும். எள்ளுருண்டை 12 பேத்துக்கு கொடுக்கணும். 2 கொடுப்பீங்களோ, ஒரு பேக்கெட்டா கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னா கொடுக்காதீங்க. 12 பேத்துக்கு 2 கொடுங்க, இல்ல பேக்கெட்டா கொடுங்க. இத கொடுத்துட்டு வந்தா முற்பிறவியில் செய்த வினை இப்பிறவியில் தொடராமல், நம்ம இப்பிறவியிலையும் அதை அனுபவிக்காமல், நம்ம போன பிறகும் அந்த கருவா நம்மளுக்கு தொடராம இருக்கணும்னா எள்ளு தானம் ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அவங்க சாப்பிடணும். அதுக்காக இது எள்ளு உருண்டை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விருச்சிக ராசியில இருக்கிறவங்க இதை நீங்க வழிபட்டா 6 மாத காலம் தொடர்ந்து செய்யணும். புரியுதுங்களா? அப்ப அதிர்ஷ்டம் இருக்கு, தடங்கள் இருக்காது. யாராவது இடம் வாங்கணும், மெயினான விஷயம். மேஷம் தான் இடம்னு சொல்வீங்க, ஆனா அந்த இடத்தை அனுபவிக்கக்கூடியது எது தெரியுங்களா? இந்த விருச்சிகம் தான். ஒருத்தன் இடம் வாங்கிட்டான், ஆனா வீடு கட்ட முடியாது. அந்த வீடு கட்டுறது இடம் எங்க இருக்கு அப்படின்னா 4ஆம் இடத்துல விட இந்த 8ஆம் இடத்துலயும் செவ்வாயோட வீடு. அந்த கர்ப்பப்பை உங்களுக்கு ஒரு விந்தணுக்கள் விந்து, ஒரு ஆணுடைய விந்து போய் அந்த கர்ப்பப்பைக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் ஒரு குழந்தை கிடைக்கும். அப்ப நுழைவு அப்படிங்கிறது அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்துல. அப்போ ஒருத்தர் வீடு கட்டி நல்லா வாழ்றான் அப்படின்னா விருச்சிகமும் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ மாடி கோபுரங்கள் கட்டி வாழணும் அப்படின்னா இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா அதுவும் உங்களுக்கு செல்வ செழிப்பை உண்டு பண்ணும். நம்ம அடுத்ததுக்கா போயிடுவோமா? 9ஆம் இடம் தனுசு. மாந்தி இருந்தால் குரு பகவானுடைய வீடு. நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 9944555797 9994305580 இந்த 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுக்கு உங்களுடைய